ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த ஒரு இளைஞன் தனது பேச்சு திறன், தன்னம்பிக்கை மற்றும் தமிழ் பற்றின் மூலம் தமிழக அரசியலில் மிகவும் பேசப்படும் தலைவர்களில் ஒருவராக மாற முடியுமா? இந்த கேள்விக்கு ஒரு முக்கியமான உதாரணமாக பார்க்கப்படுபவர் சீமான். திரைப்பட இயக்குனராக தனது வாழ்க்கையை தொடங்கி பின்னர் அரசியல் மேடையில் தமிழ் தேசியத்தை வலுவாக பேசும் தலைவராக உருவெடுத்தவர் அவர். இன்று இந்த வீடியோவில் சீமான் அவர்களின் முழுமையான வாழ்க்கை பயணத்தை விரிவாக பார்க்கப் போகிறோம். அவரது பிறப்பு, சிறுவயது, கல்வி, கல்லூரி வாழ்க்கை, திரைப்பட உலகில் ஆரம்பம், இயக்குனர் வாழ்க்கை, அரசியலுக்கு வந்த காரணம், அவர் தொடங்கிய அரசியல் இயக்கம், தேர்தல் அரசியல், அவரது பேச்சின் தனித்துவம், அவரை பற்றி மக்கள் பெருமைப்படும் விஷயங்கள், மேலும் அவரை சுற்றியுள்ள விவாதங்கள் வரை அனைத்தையும் விரிவாக அறிந்து கொள்வோம். 1966 ஆம் ஆண்டு நவம்பர் 10 அன்று தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அரணையாறு என்ற சிறிய கிராமத்தில் செந்தமிழன் சீமான் பிறந்தான். விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு குடும்பத்தில் வளர்ந்ததால் கிராம வாழ்க்கையின் சிரமங்களையும் மக்களின் அன்றாட வாழ்க்கையையும் சிறு வயதிலேயே நெருக்கமாக பார்த்து வளர்ந்தார். விவசாயம், நிலம், இயற்கை மற்றும் கிராம சமூக வாழ்க்கை போன்ற விஷயங்கள் அவருடைய சிந்தனையில் ஆரம்பத்திலேயே தாக்கத்தை ஏற்படுத்தியது. பள்ளி நாட்களிலேயே அவர் தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கியம் மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். குறிப்பாக தமிழ் கவிதைகள், வரலாற்று நூல்கள் மற்றும் சமூக சிந்தனையாளர்களின் எழுத்துக்கள் அவரை மிகவும் ஈர்த்தன. பள்ளியில் நடந்த விவாத போட்டிகள் மற்றும் பேச்சுப் போட்டிகளில் கலந்து கொண்டு தனது பேச்சு திறமையை வளர்த்துக் கொண்டார். பல நண்பர்கள் கூறுவது போல் சிறு வயதிலேயே சீமான் மிகவும் தைரியமாக பேசும் தன்மை கொண்டவராக இருந்தார். பின்னர் அவர் சென்னைக்கு வந்து தனது கல்லூரி படிப்பை தொடர்ந்தார். அவர் படித்த கல்லூரி பச்சையப்பாஸ் காலேஜ். இந்த கல்லூரி தமிழகத்தின் பழமையான மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றாகும். கல்லூரி வாழ்க்கை சீமான் அவர்களின் சிந்தனையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. மாணவர் விவாதங்கள், நாடகங்கள் மற்றும் அரசியல் கலந்துரையாடல்கள் போன்றவற்றில் அவர் ஆர்வமாக கலந்து கொண்டார். கல்லூரி காலத்திலேயே அவரது பேச்சு திறன் மிகவும் வலுவாக வளர்ந்தது. அப்போது பலரும் அவர் எதிர்காலத்தில் ஒரு பெரிய பேச்சாளராக மாறுவார் என்று கூறினர். கல்லூரி படிப்பை முடித்த பிறகு அவர் திரைப்பட உலகில் தனது பயணத்தை தொடங்கினார். தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற இயக்குனர் பாரதி ராஜா அவர்களிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார். இந்த அனுபவம் அவருக்கு திரைப்படத்துறையின் பல்வேறு அம்சங்களை கற்றுக்கொள்ள உதவியது. பின்னர் இயக்குனராக தனது பயணத்தை தொடங்கினார். அவர் இயக்கிய திரைப்படங்களில் பஞ்சாலங்குறிச்சி, இனியவளே, வீரநடை மற்றும் தம்பி போன்ற படங்கள் குறிப்பிடத்தக்கவை. இந்த திரைப்படங்களில் சமூக பிரச்சனைகள் மற்றும் அரசியல் கருத்துக்கள் வெளிப்பட்டன. குறிப்பாக மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் கதைகள் மற்றும் சமூக உணர்வு கொண்ட காட்சிகள் அவரது படங்களில் இடம்பெற்றன. திரைப்பட உலகில் இருந்த போதும் சமூக மற்றும் அரசியல் விஷயங்களில் அவர் தொடர்ந்து ஆர்வம் காட்டினார். குறிப்பாக இலங்கை தமிழர் பிரச்சினை, தமிழ் அடையாளம், மொழி மற்றும் கலாச்சாரம் போன்ற விஷயங்களை பற்றி அவர் பேசத் தொடங்கினார். பின்னர் அவர் அரசியல் மேடையில் முழுமையாக ஈடுபடத் தொடங்கினார். அவர் தலைமையில் செயல்படும் அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சி தமிழ் தேசியம், தமிழர் உரிமைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, விவசாயம் மற்றும் சமூக நீதி போன்ற விஷயங்களை முக்கியமாக பேசுகிறது. சீமான் அவர்களின் அரசியல் கூட்டங்களில் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் காணப்படும். குறிப்பாக இளைஞர்கள் அவரிடம் அதிகமாக ஈர்க்கப்படுகின்றனர். அவரது பேச்சின் முக்கிய அம்சம் என்னவென்றால் தமிழ் வரலாறு மற்றும் தமிழர் அடையாளத்தை வலுவாக பேசுவது. தமிழ் அரசர்கள், பழமையான வரலாறு, தமிழ் வீரர்கள் போன்ற விஷயங்களை அவர் தனது பேச்சுகளில் அடிக்கடி குறிப்பிடுவார். இதனால் அவரது பேச்சுகள் சமூக ஊடகங்களில் விரைவாக வைரலாகின்றன. அவரது கட்சி 2016 மற்றும் 2021 ஆகிய தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி எலெக்ஷன் தேர்தல்களில் மாநிலம் முழுவதும் போட்டியிட்டது. இந்த தேர்தல்களில் அவர்களது கட்சி குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்றாலும் சட்டமன்றத்தில் இடம்பெறவில்லை. இருந்தாலும் தேர்தல்களில் தொடர்ந்து போட்டியிடுவதன் மூலம் அரசியல் மேடையில் தனது கட்சியை நிலைநிறுத்த முயற்சி செய்து வருகிறார். சீமான் அவர்களை பற்றி அவரது ஆதரவாளர்கள் பெருமையாக கூறுவது அவரது தைரியமான பேச்சு, தமிழ் மொழி மற்றும் தமிழர் அடையாளம் குறித்து தொடர்ந்து பேசுவது மற்றும் இளைஞர்களை அரசியல் விவாதங்களில் ஈடுபடுத்தும் முயற்சி என்பதாகும். அதே நேரத்தில் அவரது சில கருத்துக்கள் அரசியல் மற்றும் சமூகத்தில் விவாதங்களையும் விமர்சனங்களையும் உருவாக்கியுள்ளன. இருந்தாலும் திரைப்பட இயக்குனராக தொடங்கி அரசியல் தலைவராக மாறிய அவரது பயணம் தமிழக அரசியல் வரலாற்றில் கவனிக்கப்படும் ஒரு முக்கியமான பயணமாக பார்க்கப்படுகிறது. ஒரு கிராமத்தில் பிறந்த இளைஞன் தனது கனவுகளையும் நம்பிக்கையையும் பிடித்து கொண்டு திரைப்பட உலகிலிருந்து அரசியல் மேடைக்கு வந்து ஆயிரக்கணக்கான மக்களின் கவனத்தை ஈர்க்கும் தலைவராக மாறியிருப்பது அவரது வாழ்க்கையின் முக்கியமான அம்சமாகும். இந்த பயணம் பல இளைஞர்களுக்கு ஒரு உந்துதலாகவும் பார்க்கப்படுகிறது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். மேலும் இது போன்ற விரிவான வாழ்க்கை வரலாறு வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவுதான் இன்னும் பல சுவாரஸ்யமான மற்றும் தகவல் நிறைந்த வீடியோக்களை உருவாக்க எங்களுக்கு உதவும்.